தனுஷ் அரசியலுக்கு வர்றாரா தெரியல. நீங்கள் வந்து எல்லாரும் நலத்திட்டங்கள் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஃப்ளாக் அனௌன்ஸ் பண்ணார், நலத்திட்டங்கள் பண்ண சொல்கிறாரு. மேபி மேக்ஸிமம் அரசியலில் வந்து அவர் வரப்போகிறாருங்கிற மாதிரி தான் கிட்டு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து என்னென்னா ராயனுக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுத்து ரிலேட்டடாக வந்து மேடை போட்டு பேசினார் 26ஆம் தேதி. அது பேசும்பொழுது என்னென்ன சொன்னார் அப்படின்னா, மரியான், ரஞ்சகனா, 3, கர்ணன், வடச்சென்னை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்து ஏன் நீங்கள் நேஷனல் அவார்டு கொடுக்கும்போது கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவருக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அதே நாங்கள் தான் ஆடுகளம் படத்தை வந்து உங்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கும் பொழுது பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி கொண்டாடணும். அதே மாதிரி வந்து அசுரனுக்கு கொடுக்கும் பொழுதும் அப்படி தான். இப்போ கேள்வி கேட்குறோன்னா அந்த படம் டிசர்வல்னு நீங்களே உங்களோட வாயில சொல்லிட்டீங்களே, அதுதானே உண்மை. அப்படி இருக்கும் பொழுது தங்கலானுக்கு ஏன் கிடைக்கல, மகாராஜாக்கு ஏன் கிடைக்கல, மெய்யரவன் ஏன் கிடைக்கல அப்படிங்கிறத வந்து நீங்கள் மதிக்கிறீங்கன்னு புரியுது. அதே மாதிரி என்ன சொல்கிறது, இந்த படங்கள் டிசர்வ் இல்லாதப்ப எதுக்கு உங்களுக்கு கொடுத்தாங்கிற கேள்வியும் ஒன்று இருக்குல்ல. நீங்கள் அரசியலுக்கு வாங்க, நலத்திட்டங்கள் பண்ணுங்க, யார் வேணால் வந்து பாலிடிக்ஸ் போடலாம், யார் வேணால் அரசியல் பேசலாம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. பட் வந்து படங்கள் வைஸ் வந்து உங்களுக்கு தேசிய விருது வந்து கொடுக்கும் பொழுது கொண்டாடினவங்களும் நாங்கள் தான். அதே மாதிரி வந்து இந்த படங்களுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு ஒரு தமிழனா வந்து இப்போவும் நாங்கள் சந்தோஷம் தான் பண்ணுறோம், பெருமை தான் பண்ணுறோம். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, டிசர்வ்னு எடுத்துட்டா இதை விட இன்னும் நல்ல படங்கள் இருக்குங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கும் வருத்தத்தை அளிக்க தான் செய்யும். அது